திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு ஒரு தலைவர் போடுவார், அதோட முடங்கி போயிடும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 52 குழு போட்டிருக்கிறீங்க. 52 குழு போட்டு என்ன சாதிச்சீங்க? அந்த குழு என்ன அறிக்கை மாநில அரசு கொடுத்திருக்குது? வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா அதுக்கு பதில் கிடையாது. அதோட தொழில்துறை திரு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு தொழிற்சாலை அதிகமாக வந்து விட்டது, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கார். உண்மை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதையெல்லாம் நடைமுறைக்கு படிப்படியா வந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து வருகின்ற பொழுது சுமார் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். அப்பொழுது 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் இயக்கப்பட்டு பல லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன கிடைச்சது? நீங்க அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் கட்டர் 2 இன்றைக்கு மிகப்பெரிய திட்டம். இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனுமதி பெற்றது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு வரவழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சட்டமன்றத்தில் பேசுறீங்க, தொழில்துறை அமைச்சர் பேசுறார், 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 12,32,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்க. எங்கே நிறைவேற்றினீங்க? அத்தனையும் ஏற்ற அளவுல தான் இருக்குது, நடைமுறைக்கு வரல. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், 1122 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். வேலை கிடைச்சதா? இல்லைங்க. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்குது, இன்றைக்கு வெளிநாட்டு முதலீடு 1,15,000 கோடி தான் இந்த ஆட்சியில் வந்திருக்குது தமிழகத்துக்கு. மாநிலத்திலிருந்து 26,000 கோடி தான் இன்றைக்கு தொழில் முதலீடு வந்திருக்குது. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்திலே புதிய தொழில் துவங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.